ஒரு பெரிய இன்டர் காலேஜ் கிரிக்கெட் போட்டிக்காக கோச் அர்ஜுன் தனது அணியை தயாராக்கினார். வீரர்களிடம் திறமை இருந்தாலும் சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வெற்றி கிடைக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த அணியில் காவின் என்ற இளம் வீரர் இருந்தான். ஆரம்பத்தில் அவன் ஒவ்வொரு பந்தையும் ஃபுல் பவராக அடிக்க முயன்றான். சில நேரங்களில் பவுண்டரி கிடைத்தாலும் பலமுறை விக்கெட் இழந்தான். கோச் அர்ஜுன் சிரித்துக்கொண்டு, இது ஹை லேர்னிங் ரேட் மாதிரி, வேகமாக கற்றுக்கொள்ள முயற்சி, ஆனால் அதிக தவறுகள் என்றார். அடுத்த நாள் காவின் மிகவும் மெதுவாக விளையாட ஆரம்பித்தான். தவறுகள் குறைந்தன, ஆனால் ரன்ஸ் கூட வரவில்லை. அதை பார்த்த கோச், இது லோ லேர்னிங் ரேட் போல, பாதுகாப்பாக இருக்கிறது, ஆனால் வளர்ச்சி மிகவும் ஸ்லோ என்றார். பின்னர் அவர் காவின்க்கு சரியான பேலன்ஸை கற்றுக் கொடுத்தார். எந்த பாலை அட்டாக் செய்ய வேண்டும், எப்போது டிஃபெண்ட் செய்ய வேண்டும் என்பதை புரிய வைத்தார். அதன் பிறகு கோச் அர்ஜுன் அணிக்கான ஸ்ட்ராட்டஜிகளை மாற்றி மாற்றி சோதித்தார். சில ஸ்ட்ராட்டஜிகள் மிகவும் எளிமையாக இருந்ததால் அணி சரியாக பெர்ஃபார்ம் செய்யவில்லை. அது அண்டர் ஃபிட்டிங் போல இருந்தது. சில ஸ்ட்ராட்டஜிகள் மிகவும் சிக்கலானதாக இருந்ததால் வீரர்கள் குழப்பமடைந்தனர். அது ஓவர் ஃபிட்டிங் போல இருந்தது. பல முயற்சிகளுக்கு பிறகு இறுதியாக சரியான காம்பினேஷனை கண்டுபிடித்தார். அந்த ஸ்ட்ராட்டஜியுடன் அணி சிறப்பாக விளையாடி சாம்பியன்ஷிப் டிராஃபியை வென்றது. அப்போது கோச் அர்ஜுன் கூறினார், ஒரு மஷின் லேர்னிங் மாடலுக்கும் இதேதான். சரியான செட்டிங்ஸ் தேர்வு செய்தால்தான் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதற்கு பெயர்தான் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்.